பணக்காரனா இருந்தேன். எல்லாம் கோயிலை உடைச்சு மஸ்ஜிது கட்டுவேன். இதான் நான் செய்வேன். கோயிலை மேலே உடைப்பேன். நான் சீன கோயிலை உடைப்பேன், தமிழ கோயிலை உடைப்பேன், மஸ்ஜிது கட்டுவேன். நான் மட்டும் உலகத்தில் ஒன்றா நம்ம பணக்காரனா இருந்தேன்னா அதுதான் நான் செய்வேன். இந்த உலகமே இஸ்லாம் உலகம், யூனிவர்சலே இஸ்லாமோட. புரியுதா? கற்றுக்கோ, லாஜிக்கா கற்றுக்கோ. அதுதான் நான் பண்ணுவேன். நானும் பைத்தியம் கிடையாது, நார்மலாக தான் இருக்கேன், தெளிவாக தான் பேசுகிறேன். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, லாஜிக்காக பிக்கப் பண்ணுங்க. தெரியுதா? ஹிந்து கோயில் எல்லாத்தையும் இடிச்சுட்டு மசூதியை கட்டுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு எதுக்கு பணக்காரனா இருக்கணும்? பணக்காரனா இருந்தா அமீர் பணக்காரர் தான், ரகுமான் அண்ணனும் பணக்காரன் தான், சல்மான் கானும் பணக்காரர் தான். இன்னும் எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க, கோடீஸ்வரங்களா இருக்காங்க இஸ்லாத்துல. அவங்களெல்லாம் முடியாதாப்பா பாய்? அப்படி இல்ல. கோயிலை நீங்க என்ன இடிக்கிறது? நானே இடிக்கிறேன் கோயிலை. ஆனா சாப்பாட்டுக்கு வழி சொல்லுங்க. எங்களுக்கு நான் கோயில் கேட்டோமா, மதம் கேட்டோமா, வழிபாடு கேட்டோமா, நாங்க எதுனாலும் ரெடி தான். ஆனா எங்களுக்கு சாப்பாடுக்கு வழி சொல்லுங்க. பாகிஸ்தான்ல கோயிலா கட்டிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அரசு கோயிலா கட்டிட்டு இருக்கு, மசூதி தானே கட்டிட்டு இருக்கு. பிறகு பிச்சை எடுக்குது, பாகிஸ்தானு. அங்க மசூதி தானே கட்டுறான். அப்ப எதுக்கு பிச்சை எடுக்குது? ராணுவ தளவாடத்தை பறக்கி வைக்கிறான், அரசு கட்டிடங்களா வாடகைக்கு எடுது, ராணுவ வீரர்கள்லாம் பறக்கி அடுத்த நாட்டுக்கு வைக்கிறான், அங்க உள்ள கழுதைகள் எல்லாம் பறக்கி சீனாவில கொண்டு வைக்கிறான். ஒருத்தனுக்கு குண்டு போட்டுக்கிறான். ஒரு கல்யாணம் நடத்த முடியல. வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்லுங்க பாய். எல்லா கோயிலையும் நானே அடிச்சிடறேன். எங்களுக்கு கோயில் இருக்கு, கோயிலு சாப்பிடறதுக்காக உருவாக்கி வச்சிருக்கு. நான் மசூதி கட்டுறேன். மசூதியில அருகம்புல் வைக்குமா, அரளிப்பூ வைக்குமா, அர்ச்சனை தட்டு வைக்குமா? ஒரு அர்ச்சனை தட்டுங்கிறது 15 விவசாயத்தோட வாழ்வாதாரம். 15 விவசாயியோட வாழ்வாதாரம். ஒரு பூ மாலை 300 ரூபாய். கிரேந்தி, சம்பங்கி, முல்லை, பிச்சி, மல்லி, அரளிப்பூ, எலுமிச்சம்பழம், தேங்காய், பழம், பூ, பத்தி, சூடகம், சாம்பிராணி, குங்குமம், மஞ்சள், விபூதி, பன்னீர், சக்கரை பொங்கல், இதெல்லாம் வாழ்வாதாரம் பாய். கோயில இடிச்சு என்ன பண்ண போறீங்க? அரளிப்பூ வித்து கோயில்ல விற்கிறவனுக்கு அப்ப எங்க கொண்டு வைப்பான்? மசூதியில கொண்டு வைக்க முடியும்? அருகம்புல்ல பறிச்சு மசூதியில வைக்கலாமா? அர்ச்சனை தட்டை வாங்கி மசூதியில வைக்கலாமா? மசூதி சுத்தி எத்தனை விவசாய கடை இருக்கும்? சரி, நான் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா, நான் மசூதியை கட்டிட்டேன் அப்படின்னா என் அப்பா அம்மாவை என்னால வணங்க முடியுமா? இப்ப கோயில் இருக்கு, கோயிலுக்கு நான் போறேன், அப்பா அம்மாவை காலை தொட்டு கும்பிட்டு தான் போறேன். பெண் தான் கடவுள் அப்படின்னா அவ காலை தொட்டு கும்பிடு அப்படின்னா நான் தொட்டு கும்பிடுவேன். நீங்க கும்பிடுவீங்களா? அப்பா அம்மாவை வணங்குவீங்களா? தமிழ்ல பேர் வைப்பீங்களா? டாக்டர்கிட்ட போறோம், டாக்டரை வணங்குவீங்களா? ஆசிரியரை வணங்குவீங்களா? கல்வியை வணங்குவீங்களா? கல்வி புத்தகத்தை வணங்குவீங்களா? வணக்கம்ங்கிறதே என் மதத்துக்கு எதிரானது. நாங்க வணக்கம் சொல்ல மாட்டேங்க. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு பாய்? பெண்ணை வணங்க மாட்டீங்க, ஆனா இணங்குவீங்களா? வணக்கம் சொல்ல மாட்டீங்க, ஆனா கோயில் எடுப்பீங்களா? டாக்டரை வணங்க மாட்டீங்க, ஆனா ஊசி போடுவீங்க. டாக்டரை வணங்க மாட்டீங்க, ஆனா உயிர் பிச்சை கேட்டு டாக்டர்கிட்ட போவீங்க. கல்வியை வணங்க மாட்டீங்க, ஆசிரியரை வணங்க மாட்டீங்க, ஆனா கல்வி எழுத சொல்லிட்டாங்கன்னு ஆசிரியர்கிட்ட போவீங்களா? கோயில் எடுக்கிறீங்க. மசூதி கட்டி ஒரு நாட்டை முன்னேற்றுறோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல போய் முன்னேற்றி வச்சுட்டு வாங்க. அதுக்குதான் ஒரு நாடு இருக்குல்ல, மசூதிக்குன்னு ஒரு நாடு இருக்குல்ல. எந்த நாட்டை நிம்மதியா இருக்கான்? எந்த நாட்டை நிம்மதியா இருக்கான்? இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் நிம்மதியா சாப்பிட்டுட்டு பொண்டாட்டிகளோட வாழ்ந்துட்டு இருக்கான். அதே கோயில் அடிப்பேன்னா, கோயிலுங்கிறது நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நான் சாப்பிடுற சாப்பாடு. கோயிலுங்கிறது இந்த மக்கள் எல்லாம் வாழ்ற வாழ்வாதாரம். கோயில் எல்லாத்தையும் அடிச்சுட்டு பிச்சை எடுக்க போறீங்களா? ஒரே ஒரு பண்டிகை தான் பொங்கல்ங்கிற ஒரே ஒரு பண்டிகையில பல கோடி கிலோ வெள்ளம் விற்கும், பல கோடி கிலோ அரிசி விற்கும், பல கோடி கிலோ பூ விற்கும், பல கோடி தேங்காய் விற்கும், பல கோடி கரும்பு விற்கும். ரம்ஜான்ல எத்தனை கரும்பு வித்துச்சு, எத்தனை கிலோ அரிசி வித்துச்சு, எத்தனை கிலோ வெள்ளம் வித்துச்சு, எத்தனை விவசாய பொருள் வாங்கினாங்க? ரம்ஜான் பண்டிகையில விவசாயத்தின் பங்கு என்ன? கோயில் எடுப்பீங்கிறீங்க. மசூதிக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? மசூதிக்கு போறவங்களுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? கோயில் எடுப்பீங்கிறீங்க. இஸ்லாமிய தத்துவ மக்கள் குறித்து எங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான், நீங்க வர இந்துக்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி தான். இப்ப மதத்தை முன்னிறுத்தி செய்யற அரசியலை நீங்க ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா, அறிவிக்கிறீங்களா? அப்ப எங்க மனிதம் இருக்கும், எங்க நாடு இருக்கும், எங்க நலன் இருக்கும், எங்க நிலவரம் இருக்கும், எங்க மண்ணின் மக்களின் மீது கல்வி, மருத்துவம், அதன் மீது எங்க சிந்தனை இருக்கும்? மத உணர்ச்சி ஏன்னா என்னன்னா கல்லு சாராயம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. சாராயம் மருந்து கஞ்சாதெல்லாம் அது பயன்படுத்தினா தான் மதம் வரும். ஆனா சாதிய மதம் சொன்னவன வந்துருந்தான். இப்ப அவ்வளவு கூடிய போதையது அதை நீங்க கையில் வச்சுக்கிறேன். இப்ப இவ்வளவு நேரத்துல ஒரு அரசு பொறுப்புள்ள அரசு இருக்க முடியாதா? நான் நடக்காத பிரச்சனையே. எந்த செருப்பு வச்சு அவங்க அடிக்கிறது? எந்த செருப்பு வச்சு அடிக்கிறது? அவங்க நான் பேசிட்டு இறங்கினால என் தம்பி அபுபக்கர், என் தம்பி, நான் தான் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன்.